சாமி அன்னபூரணி சக்தி வாய்ந்த தெய்வம், கலியுக தெய்வம். இந்த கலியுகத்துல இந்த மாதிரி சாமியை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம், பூமியில நமக்காக நடமாடும் தெய்வம் அன்னபூரணி. முக்கிய எந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே தீர்த்து தரக்கூடிய தெய்வம் அன்னபூரணி. முக்கியமா சொல்ல போனோம்னா இல்லற வாழ்க்கையில உள்ள பிரச்சனைய சொல்லிட்டு அம்மா பாதத்துல போய் சரணம் அடைஞ்சுன்னா அன்னபூரணி தாய் பாதத்துல உடனே கிளியர் பண்ணி தந்துருவா. ஏன்னா நம்ம சாமி அன்னபூரணிக்கு சர்வீஸ் கொஞ்சம் இந்த இதுல அதிகம். 4 கல்யாணமும் 3 மூச்சிருக்கு. ஒரு இன்னும் டைவர்ஸ்ல முடிஞ்சிட்டு இன்னொன்னு அடுத்தவா பிரச்சனை ஆட்டையை போட்டு வந்து அவனுக்கு செலவு வச்சாச்சு அந்த இதுக்கு. இப்ப 3வது ஒரு கல்யாணம் மூஞ்சிருக்கு. நம்ம சாமி இது வரைக்கும் ஒத்தல் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தது. இது இன்னையில இருந்து ஜோடியா தரிசனம் கொடுக்க போகுது. இதால நாடு முன்னேற்ற பாதைக்கு போகுது. ஆமா, நாட்டில் உள்ள பஞ்சம் பசி இல்லாத நாடா உருவா போகுது, வல்லரசாக போகுது நம்ம நாடு. ஆமா, நம்ம அன்னபூரணி தாயால நாட்டுல இல்ல விவசாயம் செழிக்க போகுது. விவசாயம் கோரிக்கை ஆக போறாங்க. அதான் மழையே பெய்ய மாட்டேங்குது.